கும்பிடுபடி சாமிகளின் தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த மைனா திரைப்படத்தில் அந்த போலீஸ்காரங்க வந்து ஒரு சில சூழ்நிலையினால அவங்க ஃபேமிலியோட தீபாவளி கொண்டாட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு அதே மாதிரி தான். அங்கே வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை, நமக்கு அப்படிலாம் கிடையாது. சரி, நம்ம இப்போ ஒரு ட்ரைனிங் ஃபேஸில் இருக்கோம், தீபாவளிக்கு ஊருக்கு போனால் அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் லீவ் எடுக்கணும், அதுவும் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு தான் ஊருக்கு போய்ட்டுற மாதிரி இருக்கும் நம்ம டிராஃபிக்லாம் தாண்டி. ஸோ அந்த வகையில் பெங்களூரியன்ஸ்லாம் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப 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 கஷ்டம் நீ பெங்களூரை கிராஸ் பண்ணுறதுக்கு, கிட்டத்தட்ட உன் ஊருக்கு போகிற பாதி நேரம் நீ இந்த ஊரை கிராஸ் பண்ணதுக்கு ஆகும் அப்படிலாம் சொன்னாங்க. நான் வந்து இங்கே மட்டும் இல்லை, நான் சென்னையில் இருக்கும்போதே பெருங்குளத்தூர் விக்கிரவாண்டிலாம் தாண்டது வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். நோ பெங்களூரு இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் தட் யூ காண்ட் ஈவன் இமேஜின் அப்படிலாம் சொல்லி பயன்படுத்துனாங்க. அப்படி என்ன நண்பர்களே டைம் ஆகும். ஓகே எனக்கு புரியுது, அதாவது பெங்களூர் வந்து அதிக டிராஃபிக்கு, கண்டிப்பாக 2-3 மணி நேரம் அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நம்ம லொக்கேஷன் அரௌண்ட் யஷ்வந்த்புரான்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து அந்த ஹோசூல் பெட்லாம் தாண்டறதுக்கு அப்படி எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஒரு நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் வீக்ஸ்க்கு அப்புறம் நம்மளும் ஊருக்கு போகிற பிளான் இருக்குது, அது தகுந்த மாதிரி நம்ம தயாராகிக்கலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக தீபாவளிக்குலாம் ஊருக்கு போயிருப்பீங்க இல்லையா, அப்போ அந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கனாலும் நம்ம நண்பர்களும் அதை தெரிஞ்சுப்பாங்க. ஒன்ஸ் அகேன் தீபாவளி வாழ்த்துக்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சந்திப்போம்.